ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம மேட்ச் ரிவ்யூவோட வந்திருக்கோம். என்ன மேட்ச்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே விசஸ் கேகேஆர். சிஎஸ்கே வந்து 31 ரன் வித்தியாசத்தில் அபார வெற்றி அப்படின்ட்டு ஜாலியாக வந்திருக்காரு சிஎஸ்கே ஃபேன். சொல்லுங்க, என்னென்ன பேசணுமோ பேசுங்க. அவ்வளோதான். இப்போது ஒரே ஒரு கவலை, இப்போ சிஎஸ்கேக்கு இன்னொரு கவலை ஒன்று வந்திருக்கு. இப்போது இந்த சீசனு இப்போ 6 கப் அடிச்சிட்டோன்னா இங்கே வந்து 6th ஸ்டார் போடுறதுக்கு எங்களுக்கு இடம் இல்லை. அதனால் இப்போ மேனேஜ்மெண்ட் என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா, அடுத்த சீசன்லேருந்து இந்த போலீஸ் எல்லாம் வைப்பாங்க பார்த்தீங்களா, இங்கே 3 இங்கே 3ன்னு ஐபிஎஸ் அந்த மாதிரி இங்கே வச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டுருக்காங்களா. இப்போ மேலே சொல்லுங்கள். இப்போ அதுக்கப்புறம் நான் பாயிண்ட் பேசுகிறேன். அது ஒண்ணு இல்ல, சிஎஸ்கே வந்து கேகேஆர் குஜிலி மஸ்த் பண்ணிட்டாங்க. அதுதான் சொன்ன உண்மை. அவங்க எப்படி இருந்தாலும் மேட்ச் ஆரம்பிக்கிறது முன்னாடி தெரியும் இன்னைக்கு சிஎஸ்கே ஜெயிச்சிருவாங்கன்னு. ஏன்னா கேகேஆர் இருக்கிறதுலயே எல்லாருக்கும் 2 பாயிண்ட் கொடுக்குற வள்ளல் தான் அது கேகேஆர் தான். அதுவும் என்னென்னவோ பண்றேன்னு சூப்பரா நரேன்லாம் ஓப்பனிங் அமிச்சு ஏதோ ட்ரை பண்ணாங்க, ஆனா ஒன்னும் வேலைக்கு ஆகல. எனக்கு நம்ம வீடியோ வியூவர்ஸ் யாராவது பாக்குறாங்களோ இல்லையோ, ஐபிஎல் டீம்ஸ்லாம் பார்க்குறாங்க போல. நான் அடிச்சு விடுறது எல்லாத்தையும் பண்ணின்னு இருக்காங்க அவங்க உட்காந்து. நிறைய ஓப்பனிங் ஆடணும்னா நிறைய ஓப்பனிங் ஆடுறாங்க. அகில் ஹுசைன் ஆடுங்கன்னா அகில் ஹுசைன் ஆடுறாங்க. 4 ஓவர் கொடுங்க. எனக்கு சாதகமா வரணும் தானே நிறைய ஓப்பனிங் அனுப்ப சொன்னேன். அது என்ன நான் சொல்லி பண்றாங்க அவங்க. நான் ஏதோ யோசிச்சு சொன்னா அது பண்றாங்க அவங்க. அவ்வளவுதான் அவங்க சிந்தனை இருக்கு போல. திங்க் டேங்க் பாவம் கேகேஆர் திங்க் டேங்க். உங்களுக்கு சாதகம் ஆயிடுச்சு அது. ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இன்னைக்கு வந்து 2 ஸ்பின்னரு 4 ஓவர் போட்டாரு ருத்து. மழை வரும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு நைட்டு. கண்டிப்பா ஆச்சரியமா இருந்தது. இல்ல ருத்து போட்டது கூட இல்லடா, ரஹானே வந்து வருண் சக்கரவர்த்திக்கு 3 ஓவரோட நிறுத்தினதுதான் ஆச்சரியம். எதுக்கு 4 ஓவர் கொடுக்கறது? 3 ஓவர் இல்ல 3 ஓவர் போட்டு 35 40 ரன் 50 ரன் எல்லாம் கொடுக்குறப்போ கொடுத்துட்டே இருந்தாரு 4வது ஓவர் போடு அப்படின்னு. இன்னைக்கு 3 ஓவர் போட்டு 20 எவ்வளவுதான் கொடுத்துருக்காரு, இன்னைக்கு நிறுத்திட்டாரு. என்னன்னு தெரியல. நீ நல்லாவே போட்டாரு. அதுதான் ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. நூரகம் வந்து நல்லா போட்டாரு, அகில் ஹுசைனும் சூப்பரா போட்டாரு. இதுதான் நான் சொல்லிட்டே இருந்தேன். ஒரு சைடு நூரகமத்துக்கு யாராவது ஒருத்தர் டிஃபென்சிவாக போட்டாங்கன்னா ஒரு விக்கெட் எடுப்பார் கண்டிப்பான்னு சொன்னேன். அகில் ஹுசைன் அந்த பக்கம் கைத்தை நெரிச்சார் பேட்ஸ்மேனை. இந்த பக்கம் அழகாக நூரகமது வந்து விக்கெட் தட்டின்னு போயிட்டு. இருங்க, ஒரு ஃப்ளோவில் போவோம். ஃபர்ஸ்ட் சிஎஸ்கே பேட்டிங்லேருந்து வருவோம். ஓகே, பேட்டிங் பற்றி என்னங்க பேசுங்க. சிஎஸ்கே பேட்டிங் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தது கம்பேரிட்டிவ்லி. மற்ற மேட்சஸை விட இந்த மேட்ச் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தது. இவர் சஞ்சு சாம்சன் அடிச்சிட்டாரு ஆஸ் யூஷுவல். ருத்ராஜ் அவுட் ஆயிட்டாரு as usual. அதையும் சொல்லு. ருத்ராஜ் கேக்வாட் அவருக்கு என்ன இன்னும் பிரஷர் எனக்கு தெரியல. ஜெயிச்சிட்டாங்க, 2 மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க. வெயிட் பண்ணுவோம். இல்ல இந்த அடிப்பாருன்னு நான் நம்புறேன் திருப்பி. இல்ல இந்த இடத்துல நீ நேத்து கேட்ட கேள்விக்கு ஒரு பதில் கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீ தோனி வந்தா யார உட்கார வைப்பாங்க? ருத்ர உட்கார வச்சு தோனி தான் ஆடணும் போல. சான்ஸே இல்லைங்க, அதெல்லாம் பேசாதீங்க. இல்லடா, குரூப்ல தான் ருத்து வந்து டிராப் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தான். இப்ப வந்து ருத்துனா சான்ஸே இல்லைங்க. நியாயமா பேசணும், ரிவ்யூல பேசணும். மாத்த மாட்டாங்க, மாத்தக்கூடாது. அவர் அடிக்கக்கூடிய பிளேயர் தான். வெயிட் பண்ணுவோம், இன்னும் 2 மேட்ச். அவர் கேப்டன்ஷிப் பண்ணுறாருங்க, ஓகே. இப்போ ஓரளவுக்கு பவுலிங் ரொட்டேஷன்லாம் பண்ணுறாரு, அதுக்காக அவர் இருக்கட்டும். அவர் பேட்டிங்கில் வந்து ஒன்றும் பெருசாக பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். இல்லை படம் ருத்துக்கு படம், ஆனால் கொஞ்சம் டெஸ்பரேட்டாக ஆடிட்டு இருந்தனால அந்த மாதிரி இருக்கு. அவர் ஃப்ரீ ஃப்ளோயிங்கா அவர் ஃப்ளோவில் ஆடினார்னா வந்துடும். தினகர் 2-3 மேட்ச்ல அடிச்சிருவாரு. கொஞ்சம் நேரம் தான், கொஞ்சம் இதுதான். ஆனால் இப்போ இதுக்கப்புறம் இவங்க வந்து நீ ஆடவே மாட்டேங்கிற, ஒழுங்கா நீ நம்பர் 3 வா, ஆயுஷ் மாத்திரையை ஓப்பனிங் இறங்கி திருப்பி இவங்க காம்பினேஷன் ஏதாவது காமெடி பண்ணாமல் இருந்தால் சரி. ஆயுஷ் மாத்திரை தெரிஞ்சிச்சு, ருத்ராஜ் கேக்வாட் பவர் பிளேலேயே வீடு விட்டுருவாரு. நம்ம பவர் பிளேல நம்பர் 3 செட் ஆகி தான் ஆயுஷ் மாத்திரை. அவன் எதையும் மாற்றாமல் இவங்க இதே ருத்ராஜ் கேக்வாட் ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல, இஸ் த கேப்டன் ஆஃப் த டீம்ன்ட்டு பேர் பண்ணிட்டு அழகாக இதே காம்பினேஷனில் போனாங்கன்னா அவ்வளோதான் வின்னு. அதே மாதிரி நீ கலீல் அகமதுக்கு வேற கால் இழுத்துக்குச்சு. அவர் வேற அடுத்த மேட்ச் ஆடுவாரா இல்லையான்னு தெரியல, அது வேற பயமா இருக்கு. ஜேமி வாட்டனுக்குமே ஷோல்டர் பிடிச்சிட்டு போயிட்டு இருந்தாரு. ஜேமி வாட்டனுமே கை பிடிச்சிருந்தா போனாரு, ஷோல்டர் பிடிச்சிட்டு பக்கு பக்குன்னு பயமுறுத்துறாங்க. இன்னும் இன்ஜுரி தாங்காது எங்க டீம், அந்த மாதிரி இருக்கு எங்களுக்கு இப்போ. பரவாயில்ல, 2 பேருக்குமே நீங்க ப்ராப்பர் ரீப்ளேஸ்மெண்ட் வச்சிருக்கீங்க, மேட் என்ட்ரில வச்சிருக்கீங்க, பிரச்சனை வராது. கலையில பந்தல ஜேமி வாட்டன் போனாலுமே மேட் என்ட்ரி வெளில ரெடியா இருக்காரு. இல்ல அதான் ஃபர்ஸ்ட் அங்க வருவோம் நம்ம. அப்புறம் சஞ்சு வந்து நீ நல்லா தான் ஆனாரு. சஞ்சுவும் மாத்திரையும் நல்லாவே ஸ்டார்ட் கொடுத்தாங்க. ருத்து அவுட் ஆனாலுமே
மாத்திரை ரொம்பவே அக்ரெசிவா ஆடினாரு பவர் பிளேல. எனக்கு தெரிஞ்சு என்ன கேட்டீங்கன்னா கேம் சேஞ்சிங் பாயிண்ட்னா அது மாத்திரையோட இன்னிங்ஸ் தான். ஏன்னா மாத்திரையை தவிர வேற யாருமே பெரிய ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடல இன்னைக்கு. யாருக்குமே ரொம்ப ஃப்ளூவெண்டா படல. ஏன்னா அந்த மாதிரி பிச்சு இல்ல இது. மாத்திரையை வந்து ரொம்ப ஃப்ளூவெண்டா பவர் பிளேலயே கொஞ்சம் அவுட் ஸ்கோர் பண்ணனால அது பவர் பிளே ஸ்கோர் தான் உங்களுக்கு. நீங்க பாருங்க 6 ஓவர் 72 பவர் பிளேல, பவர் பிளேக்கு வெளியே ஆடி 14 ஓவர் 130 தான் அடிக்க முடிஞ்சது சிஎஸ்கேவால. அவங்களால பவர் பிளேலையும் அடிக்க முடியல. சோ அந்த மாத்திரையோட இன்னிங்ஸ் தான் ஸ்பெசிபிகலி டர்னிங் பாயிண்ட். என்ன கேட்டா ரஹானே இந்த மேட்ச் டாஸ் ஜெயிச்சு பேட்டிங் எடுத்துருக்கணும்னு நினைக்கிறேன். ஜெயிச்சிட்டீங்களா உங்களுக்கு அதெல்லாம்? இல்ல அவங்களுடைய அந்த டாஸ் பேசணும்ல. கரெக்ட் தான். பவுலிங் சிஎஸ்கே இது வந்து லாஸ்ட் 2 மேட்சஸ்மே சிஎஸ்கே லாஸ்ட் 2 மேட்சஸ்மே குட் டாஸ் டு லூஸ் தான். ஏன்னா அவங்களுக்கு பவுலிங் வீக். இப்ப சிஎஸ்கே டாஸ் ஜெயிச்சுன்னா அவங்க பவுலிங் தான் பண்ணுவாங்க. அதுவுமே ரேஷ் கால் தான். பவுலிங் பேட்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கிறப்ப அதை ஃபர்ஸ்டே லைக் டிப்ளாய் பண்ணிடலாம். கரெக்ட் தான். பட் இருந்தாலும் அவர் ஏன் ரஹானே எதுக்கு இப்போ கண்ணை மட்டும் பவுலிங் எடுத்தாருன்னு எனக்கு தெரியல. அது பிளாக் சாயில் விக்கெட் அது. அந்த ஏதாவது மைண்ட் செட்டில் வச்சுட்டு எடுத்திருப்பாரோ, செகண்ட் ஹாஃப்ல டியூ வரும், ஏதாவது பெருசாக சேஞ்ச் இருக்கும் அப்படின்னு நினச்சிருப்பாரோ தெரியல. ஓகே, எதுவும் போல. கேப்டன்சிலுமே நிறைய தப்பான டிசிஷன்ஸ் நிறைய எடுத்தாரு. கிரீன் எதுக்கு பவர் பிளேல போட விட்டாருன்னு தெரியல. சொல்றதை விட யார் வந்து கம்மியாக மிஸ்டேக் பண்ணாங்களோ அவங்க ஜெயிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக சிஎஸ்கேவுமே நிறைய கேச்சஸ் ட்ராப் பண்ணாங்க, கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் பண்ணாங்க. கேகேஆர் வந்து நம்மளை விட ஒரு படி, நான் உன்னோட பெரிய மட்டி அந்த மாதிரி வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணி தான் அவங்க தோத்தாங்க. ஆக்சுவலாக அது கொஞ்சம் இல்லை. சஞ்சு சாம்சன் அவுட் ஸ்விங் பவுலருக்கு கொஞ்சம் நிக்காக வாய்ப்பு இருக்கு. ஆனா கேம் கிரீனுக்கு இல்ல. கேம் கிரீன் அவுட் ஸ்விங் போடுவாரு. ஆனா நீங்க நினைக்கிற அளவுக்கு பவுலர் கேம் கிரீன் இல்ல பவர் பிளேல. அதுவும் 2வது ஓவர் கொடுக்கறதுக்கு. போன மேட்ச் தான், அதுக்கு முன்னாடி மேட்ச் 2 மேட்சுமே அனுகுல் நல்லாவே போட்டார் பவர் பிளேல. நீங்க இத்தனைக்கும் 2 ரைட் ஹேண்டர்ஸ் தான் ஆடுறாங்க. அனுகுல ஈஸியா ட்ரை பண்ணிருக்கலாம் 2வது ஓவரே. கேம் கிரீனை கொண்டு வந்தீங்க, சரி 1 ஓவர் தான் போட்டீங்க விட்டுட்டீங்க, சரி விட்டுற வேண்டியதானே. திருப்பி இன்னொரு ஓவர் வேற கொண்டு வரீங்க கேம் கிரீனை. 2 ஓவர் 30 ரன் அவரு. அதுதான் உங்களுக்கு டேர்னிங் பாயிண்ட். அவர் பேட்லயும் எதுவுமே பண்ணலங்க இன்னைக்கு. வந்தா முதல் பாலே நூர் அகமது கிட்ட போல்ட் ஆயிட்டாரு அவரு. கொஞ்சம் கூட எதுவுமே இல்லை. அவங்க அப்படியே கண்ணில் துணி கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்காங்க, கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்காங்க கேகேஆர். ஆக்சுவலாக எதுவுமே பண்ணுறதுக்கு இல்லை. இப்போ பத்திரானா வந்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க ஒன்றும் தெரில. அவங்க தான் ரொம்ப பாதாளத்தில் இருக்காங்க. பார்ப்போம். அது முன்னாடியே தெரிஞ்சதுதான் நமக்கு. இல்லடா, இந்த 4 விக்கெட் எடுத்துட்டு பிளஸிங் முசர்பானியை எதுக்கு உட்கார வச்சாங்கன்னு இப்போ வரைக்கும் புரியவே இல்லை. 4 விக்கெட் எடுத்தா உட்கார வச்சிருவான்ற மாதிரி உட்கார வச்சிட்டாங்க. புரியல. இப்ப பதிரனா வந்தா அவ்வளவுதான், முசர்பானி அவ்வளவுதான், இனிமே கிடையாதுன்ற மாதிரி ஆயிடுச்சு. பதிரனா வந்தா யாரை தூக்குவாங்கன்னு தெரியல. தெரிஞ்சு ஞாபகம் வந்துச்சு. பிஎஸ்எல்ல இருந்து வித்ட்ரா பண்ணிட்டு இங்க ஐபிஎலுக்கு வந்தாரு. 2 வருஷம் பேன் போட்டு விட்டாங்க பிஎஸ்எல்லையும். இப்ப இந்த வருஷம் இவங்க ரிட்டைன் பண்ணாம அமுச்சு விட்டாங்கன்னா அவரு அவர் நிலைமை நினைச்சு பாருங்க. இதுக்கப்புறம் ஆடாம அவ்வளவுதான், பிஎஸ்எல்க்கும் போக முடியாம ஐபிஎலுக்கு போக முடியாம இந்த 2 மாசம் சும்மா வீட்டுல உட்காந்துருக்கணும் அவரு 10 வருஷம். அதுக்கு என்ன பிஎஸ்எலுக்கு கொடுத்த காசை விட இந்த 2 வருஷம் பிஎஸ்எல் சம்பாதிக்கிறத விட ஐபிஎல் நிறைய தான் காசு வந்திருக்கும் இந்த வருஷமே. அதனால ஜாலியா இருந்துப்பாரு. இல்ல அதான் நம்ம சிஎஸ்கே பேட்டிங் அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பத்தி பேசிருந்தோம். இங்க பெஞ்ச்ல உட்கார்ந்தா கோடி கோடியா பணம் கிடைக்குது அவருக்கு. என்ன வலிக்குதான் வந்து உட்கார்ந்து என்னையா பேசிட்டு இருக்கீங்க? அதான் நம்ம ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பத்தி பேசிட்டு இருந்தோம். பவர் பிளே முடிஞ்ச அப்புறமே வந்து டைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நரேன் வந்துட்டாரு. நரேன் வந்ததுமே ரொம்ப டைட் லென்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாரு. அந்த பக்கம் அதிசயமா வருண் சக்கரவர்த்தியும் ஒரு மேட்ச் உட்கார வச்சனால நல்லா பிளான் பண்ணிட்டு வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். அரௌண்ட் தி ஸ்டெம்ப் வந்து ஃபுல்லாவே பேட்டருக்கு விட்டே கொடுக்காம இன்டு த பாடியே போட்டுட்டு இருந்தாரு. பெருசா அவன் கை வந்து வெளியேந்து எடுக்க முடியல. ஸோ சாம்சனும் சரி பிரிவிஸ் வந்த அப்புறமும் சரி 2 பேராலையும் பெருசா விட்டு இல்லாதனால பெரிய ஷாட்ஸ் ஆட முடியாம ரொம்ப டைட் லென்ஸ் போட்டு இருந்தாரு. அந்த அப்புறம் அனுக்குள்ளும் வந்து அதே டைட் லென்ஸ் போட்டு இருந்ததுனால என்ன ஆச்சு, உங்களுக்கு அந்த மிடில் ஆர்டர்ல நல்லா ஃபுல்லா இழுத்து புடிச்சிட்டாங்க. 7 ரன் 7.5 தான் போட்டுட்டு இருந்தது. நடுவில் டப்புன்னு எதுக்கு திருப்பி பவுலிங் சேஞ்ச் பண்றேன்னு சொல்லிட்டு மாத்தி விட்டு நம்ம தலைவர் வந்தாரு. வந்து அந்த ஒரு 15 ரன் 20 ரன் குடுத்துட்டு போறாரு. ஆனா ஸ்பெஷல் மென்ஷன் கார்த்திக் தியாகி இன்னைக்கு சரியான லென்ஸ் போட்டாரு. பேசும் செம்ம பேசு. விக்கெட் பேஸ்ல டிசீவ் பண்ணாரு சஞ்சு சாம்சன். செம்ம ஃபார்ம்ல இருந்த சஞ்சு சாம்சன் பேஸ்ல டிசீவ் பண்ணாரு அவர். அதுவும் செமையான ஒரு டெலிவரி அது கார்த்திக் தியாகிட்ட இருந்து. அவர் 150 போறாரு, அவர்கிட்டயே நியூ பால் கொடுக்க மாட்டாங்கன்னு தெரியல. கேமரான் கிரீன்லாம் போட வச்ச இடத்துல தியாகி போட்டுருக்கலாம் தான் எனக்கு தெரிஞ்சு. நாங்க 20-30 ரன்ஸ் அவங்க சேவா இருக்கோம். நீங்க யூசுவலா யூஸ் பண்ற மாதிரி வருண கூட ஒரு யூஸ் பண்ணிருக்கலாம் பவர் பிளேல. மேலேயே கூட. ஏன்னா வருண் போடுவார் பவர் பிளேல, இந்தியாக்கே போட்டிருக்காரு. இந்த மேட்ச் சிஎஸ்கே வந்து சர்ஃபராஸ் கானுக்கு பதிலா இந்த மேட்ச் சிவந்துவை இறக்கி விட்டுருக்கலாமோ? இல்ல அது கரெக்ட் ஸ்பாட் தான் என்ன கேட்டீங்கன்னா. சர்ஃபராஸ்க்கு
ஏன்னா அதுக்கு யாருமே பண்ணல. சிவம் துபேவும் நீங்க வந்து பெருசா கட்சியில பினிஷ் பண்ணிட்டு போனாருன்னு சொன்னா கூட பரவாயில்ல. ஸ்பின் தான் போடுறாங்க இல்லடா கரெக்ட். சிவம் துபை இறக்கிருக்கலாம். எதனாலனா சிவம் துபை இருந்தா லைக் ரகானே ஸ்பின் பக்கம் போயிருக்க மாட்டாரு, பேசறதா வந்திருப்பாங்க. சோ பேசுற அடிக்கிறதுக்கு கொஞ்சம் பெட்டர் பிச்சா இருந்தது ஸ்பின்னோட. ரகான் ஆல்ரெடி அவ்வளவு மிஸ்டேக் பண்ணிட்டு இருந்தாரு. திருப்பி வைபவ் வர கிரீன் ஆரம்பிச்சிருப்பாரு அவரு, இன்னுமே ரன் ஏத்திருக்கலாம். இல்ல ஆனா சிவம் துபே ஆடி இருந்தா கண்டிப்பா நரேன் போட்டுட்டு தான் இருந்திருப்பாரு. நரேன் இவெல்லாம் நித்திருக்க மாட்டாங்க. நரேன் போடுவாரு. மேபி அனுகுல் ராய் நித்திருப்பாங்க. சக்கரவர்த்தி ஒரு துபே வந்து எப்படி சொல்றது, ஓகே அடிச்சிடுறாரு. இவ்வளவு திரும்புதுடா. அனுகுல் ராய் போட்ட பால்ல இவ்வளவு தூரம் டர்ன் ஆச்சு ஆர்ல குத்து போடும்போது. அதை யூஸ் பண்ணவே இல்லை இன்னைக்கு ரானே. நிறைய சக்கரவர்த்தியுமே நிறைய ஸ்பீடா போட்டாரு. 105 106 சக்கரவர்த்தி போட்டதெல்லாம் அதான் முடியும் போதே தெரிஞ்சிச்சு. பார் அபவ் பார் ஸ்கோர் தான் அது 119 இந்த பிட்ச்ல. ஏன்னா பிட்ச் ரொம்ப ஸ்லோவா இருந்தது. நல்லாவே 20 ரன்ஸ் கிட்ட அதிகம். அவங்க 15-20 ரன்ஸ் அவங்க அதிகமா எடுத்திருந்தாங்க சிஎஸ்கேலாம் இந்த பிட்ச்ல. ஆக்சுவலா 180 அடிச்சிருந்தாங்கன்னா இது நெயில் பைட்டிங்கா போயிருக்கும், க்ளோஸ் மேட்சா போயிருக்கும். 192 நீங்க சொன்ன மாதிரி அபவ் பார் தான். நீ 180 அடிச்சிருந்தா கூட ஜெயிச்சிட்டு இருப்பீங்க இவங்களோட. இல்லங்க இப்ப லாஸ்ட் அது ஒரு 20 ரன்னோ இல்ல 18 ரன்னோ வேணும்ங்கற மாதிரி வந்திருந்தா உங்களுக்கு ஒரு க்ளோஸ் கேமா தான போயிருக்கு. அப்படி சொல்றேன். க்ளோஸ் ஆயிடுச்சு அதுக்கு முன்னாடி கேம். ஆக்சுவலா அந்த அந்த இதுதான் 18th ஓவர் முன்னாடியே இவங்க கேமை ஃபினிஷ் பண்ணும் அப்படின்னு நான் சொன்னேன். அதை தான் அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. பவர் பிளேயில் விக்கெட்ஸ் விழுது, இவங்களுக்கு அழகாக 2 விக்கெட் விழுது. மிடில் ஃபேஸ் எடுக்கிறாங்க, விக்கெட்ஸ் எடுக்கிறாங்க. ஓகே நல்ல ஃபேஸ் போயிட்டுருக்கு. பார்ப்போம். சிஎஸ்கேக்கு நல்ல ஃபேஸு, கேகேஆர் வந்து ஒன்றுமே பண்ண முடியாதுங்கிற மாதிரியான ஸ்டேட்டில் தான் இருக்காங்க. இதுக்கு மேலே கேகேஆர்லாம் வாய்ப்பே இல்லை. ஒரு மேட்ச் ஜெயிச்சிட்டாங்கன்னா அது ஏதாவது இண்டிவிஜுவல் பிரில்லியன்ஸால தான் ஜெயிக்க முடியும். டீமாலாம் இவங்க ஜெயிக்க வாய்ப்பே இல்லை. 25 கோடி கொடுத்து கேம் கிரீன் எடுத்துட்டீங்க அப்படின்றதுக்காக நீங்கள் ஆடுவீங்களா? அவரை டீம் சைஃப்ரெட் மாதிரி ஒரு பிளேயர் வெளியே உட்காந்துருக்காரு. இல்ல அது கூடிய சீக்கிரம் அந்த டிசிஷன் எடுத்துருவாங்க எனக்கு தெரிஞ்சு. அது கொஞ்சம் எலாங்கேட் ஆக காரணம் வந்து அந்த பிரைஸ் தான். பிளஸ் அது இல்லாம இவர் வந்து பவுலிங் போடுற மாதிரி இப்ப சொல்லிட்டாரு. அதனால வந்து கொஞ்சம் யோசிக்கிறாங்க. அந்த டிசிஷன் அந்த கார்னர் தான். இல்ல ஃபின்னால அடுத்த மேட்ச் மோஸ்டா காலி தான். ஃபின்னாலுக்கு பதிலா சேஃப்ரெட் விடு. பிளஸிங் முசர்பானியை உட்கார்ந்து ஆடிட்டு இருக்காங்க. ஃபின்னால அடிச்சிருக்காரு. ஒரு மேட்ச் அவுட் ஆயிட்டாருன்னு நீ எல்லா மேட்சும் தான் கேம் கிரீன் ஓபனிங் பண்ணலாம். அது கூட நல்ல ஆப்ஷனா தான் இருக்கும். ஏதோ பவர் பவுலிங் கொடுக்குறாரு கேம் கிரீன். அதனால பின்னால உட்கார வச்சு கேம் கிரீன் ஆட வச்சு முசர்பானி ஆடிக்கலாம். சப்போஸ் முசர்பானி பிளேஸ்ல பத்திரானா வந்தாருன்னா அவர் கூட ஆடிக்கலாம். நீங்க பவுலிங் தான் உங்களுக்கு சாவுது. பேட்டிங் கூட ஓரளவுக்கு தட்டி 180 அடிச்சிருவீங்க நீங்க. பின்னாலுமே அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்ப் போட்டா ததிங்கினத்தம் கேஸ்ங்கிறது. அவுட் ஸ்விங் பண்ணனும் நீங்க. அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்ப் அவுட் ஸ்விங் பண்ணனும். அவர் லெக் சைடுல சுத்துவாரு, கொடியேறும். இதே தான் நடக்கும். அதுதான் பாட்லெட் போட்டு எடுத்தாரே ஒரே பால். பாட்லெட் எடுத்தாரு, இவரும் எடுத்தாரு. நீ காமிச்சாங்க ஸ்டார் பிரின்ஸ் யாதவ். அவர் இந்த அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்ப் எல்லாம் அந்த 5th ஸ்டெம்ப் லைன் குட் லென்த்ல அவுட் ஸ்விங் போட்டீங்கன்னா அழகா லெக் சைடுல சுத்துவாரு. அத அவுட் ஆயிட்டு போயிடுவாரு. ஓ இந்த பால் அவுட் ஆயிடணும் இந்த மாதிரி அவுட் ஆயிட்டு போயிடுவாரு. அதான் 2 வீக்னஸ் வச்சிருக்காங்க. நான் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் வச்சிருந்தேன்னா அதை போடுவேன். அவுட் ஸ்விங் போற பவுலர்ஸ்னா அதை போடுவேன். அந்த மாதிரி தான் இது வரைக்கும். நான் அதான் பார்த்தேன். இன்னைக்கு அகில் ஹுசைன் வச்சு ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம்னு நினைச்சேன். ஆனா அவங்க பரவாயில்ல, நாங்க எங்க பேசுற நம்பி போடுறோம்ன்றதுக்காக போட்டாங்க. ஏன்னா அகில் ஹுசைன் பெரிய டர்னர் இல்ல, நிறுத்தியும் போட மாட்டாரு, உள்ள அடிச்சுனே இருப்பாரு. சுனில் நாராயணுக்கு அகைன்ஸ்ட் அகில் ஹுசைன் எடுத்துட்டு வந்திருக்க வேணாம் தான். அவர் போன உடனே கரெக்டா அழகா லாஸ்ட் ஓவர் ஆஃப் த பவர் பிளே எடுத்துட்டு வந்தாங்க. அப்பயே அவுட் ஆயிடுறாரு அவரு. சுனில் நாராயண கான்பிடன்ஸே இல்லாம ஓப்பனிங் இறக்கி விட்டாங்கடா. அவரு முதல்ல இருந்தே சுத்து கிடைச்ச வரைக்கும் லாபம்னு சொல்லி காம்பினேஷன் இதுக்கு உடைக்கணும். ஃபின்னாலன் ரஹானே நல்லா தான் ரன் அடிச்சிட்டு இருந்தாங்க. தோத்தாலும் ரன் அடிச்சிட்டு இருந்தாங்க கரெக்டா. அது எதுக்கு உடப்பானே? டீசெண்டா அதே இதுலயே போயிருக்கலாம். என்ன கேட்டா பின்னால உட்கார வச்சுட்டு ரஹானேவும் இது நரேனும் ஓப்பனிங் ஆடிட்டு அப்படியே 1 டவுன் ரகுவன்சி இல்லாட்டி கேம் கிரீன் அந்த ஆர்டர்ல போலாம். அவங்க நரேனுக்கு அரௌண்ட் விக்கெட் வந்து லைக் அந்த ஆங்கிள் வெளில போட்டா ஒரு பால் கூட டச் பண்ணல. ஒரு பால் கூட எனக்கு ஆஃப்ல ஆடவே இல்லை. நரேனு பாத்தியா ஆஃப்ல தான் எல்லா பாலும் போயிருக்கு. அது வடக்கே டீப் மிட் விக்கெட்ல அடிக்கிறாரு. வேஸ்ட் நரேன். 2 பால் கொஞ்சம் பாடியில வந்துச்சு, அதனால சிக்கு போயிடுச்சு. இல்ல உனக்கு இன்னைக்கு போயிடுச்சுன்னு வச்சுக்க. நீ கொஞ்ச நேரம் ஆடி ஒரு 15-20 பால் கிட்ட ஆடிட்டான்னு வச்சுக்க. எப்பயுமே இவ்வளவு ஆடினா நிறைய ரன் அடிச்சிருவாரு, இல்லாட்டி சீக்கிரமா விட்டுட்டு போயிடுவாரு. அதுதான் அவங்களோட பிளான் இருந்துச்சு. இன்னைக்கு ஏன் இவ்வளவு நேரம் அடிக்காம சுத்தி இருந்தான்னு தெரியல. ரன்னும் வரல. கரெக்ட் தான். அவங்க யாருமே ஸ்டெம்புக்கே போடல, விக்கெட் எடுக்கணும்னே போடல. விக்கெட் எனக்கு நிறைய விக்கெட் வேணா நான் வெளியே போடுறேன். பவர் பிளே அவங்க கிளியரா சொல்லி அனுப்பிச்சிருக்கணும். ஒண்ணு அடி இல்ல அவுட் ஆயிடு அந்த மாதிரி சொல்லி அனுப்பிச்சிருக்கணும். அவங்க இவரை ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டு நீதான் நம்ம டீமை காப்பாத்தணும்ன்ற மாதிரி அனுப்பிச்சுட்ட மாதிரி வரும் ஆடிக்கிட்டு இருக்காரு வந்துகிட்டு. அப்படி அந்த ரோல்ல கொடுத்து அனுப்ப கூடாது.
நம்ம நேத்து பேசின மாதிரி கலீல் அகமது வந்து பெருசா வந்து ரைட் ஹேண்டர்ஸ்க்கு இன்ஸ்விங் போடவே இல்லை, எல்லாம் அவுட் ஸ்விங்கா போட்டு இருக்காருன்னு சொன்னோம். இன்னைக்கு நரேனுக்கு சூப்பரா எல்லாமே அவுட் ஸ்விங் போட்டாரு. சோ அவரு வந்து பழைய பழைய கலீல் அகமது மாதிரி கொஞ்சம் போட்டாரு இன்னைக்கு. ஆமா, பழைய கலீல் அகமது மாதிரி வந்தாரு, காலை பிடிச்சின்னு போயிட்டாரு. கவலையா இருக்கு எனக்கு. நீங்க வேற உங்களுக்கு என்ன லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் தான் வச்சிருக்கீங்களா? முகுல் சௌத்ரி. கலீல் அகமது யார்? முகேஷ் சௌத்ரி. முகேஷ் சௌத்ரி. முகேஷ் சௌத்ரி இருக்காரு, உங்களுக்கு அப்புறம் என்ன கவலை? இன்ஜுரின்னா எங்க போறதுனாங்க. இல்லைன்னா மேட் என்ட்ரி எடுத்துருவாங்க. பார்த்தா கலைன் போயிட்டாரு, லாஸ்ட் பால் போடாம எதுவும் ஆகாம இருக்கணும். மேட் என்ட்ரி எடுத்துட்டு வாங்கலனா போயா கம்முனு. மேட் என்ட்ரி என்ன இப்படி பேசுற? நியூசிலாண்டோட ஸ்டார் பவுலரை இப்படி பேசலாமா? அவர் நியூசிலாண்டுக்கே போட்டோம், நியூசிலாண்டுக்கே போட்டோம். சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு வேணாம். முகேஷ் சௌத்ரி ஆடுவீங்க சப்போஸ் கலீலுக்கு ஏதாவது இன்ஜுரினா. சோ லைக் டு லைக் தானே, பெரிய டிஃபரன்ஸ் ஒன்றும் கிடையாது ரெண்டு பேருக்கும். அதே தான் பண்ணுவாங்க. கொஞ்சம் நல்லா போட்டார் இன்னைக்கு. ஆமா, அன்சுல் கமேஜ் ரொம்ப நல்லா போறாரு. 9 விக்கெட்டோட இப்போ செகண்ட் பிளேஸ்ல உட்கார்ந்திருக்காரு பர்பிள் கேப்ல. வந்தாரு லாஸ்ட்ல. ஆமா, செகண்ட் பிளேஸ் தான். 11வது விக்கெட் எடுக்க. 2 விக்கெட் இல்ல இன்னைக்கு. இல்ல 2 விக்கெட் 10 தானே. 10 விக்கெட் அப்போ 10 விக்கெட் அப்போ. ஆமா, செகண்ட்ல நீங்க அப்ப கூட பிரசித் கிருஷ்ணா இருக்காரு. இப்ப பிரசித் கிருஷ்ணா செகண்ட் இருக்காரு. நம்ம அன்சுல் கம். பிரசித் கிருஷ்ணாவோட நிறைய ரன் போயிட்டாரு இவரு. எனக்கும் அசமா தெரியல. இல்ல இது எக்கனாமி 9.5 என்னமோ இருந்தது அன்சுல் கம்போஜுக்கு எக்கனாமி. அந்த இதுல போச்சு. பிரசித் கிருஷ்ணா முதல் மேட்ச் நல்லா போட்டதுனால இதா இருக்கும். அந்த 160 இவங்களோட அந்த மேட்ச்ல 3 விக்கெட் கம்மி ரன்ஸ்க்கு போனதுனால எக்கனாமி கம்மியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால நினைக்கிறேன். இந்த மேட்சும் எல்லா பாக்ஸும் டிக் பண்ணிட்டாங்க சிஎஸ்கே. சில மிஸ்டேக்ஸ் பண்ணாலும் தம்பி என்ன சொல்றீங்க? எல்லா பாக்ஸும் டிக் பண்ணாங்க. ஃபீல்டிங் 4 பால் 6ல தள்ளி விட்டு மிக்ஸ் எல்லா பாக்ஸும் டிக் பண்ணிட்டாங்களா? நீ அந்த கேச்சஸ்லாம் புடிச்சிருந்தா நீங்க 70 இல்ல அந்த கேச்சஸ்லாம் புடிச்சிருந்தா 60-70 ரன்ஸ் கூட இன்னைக்கு நீங்க ஜெயிச்சிருந்திருக்கலாம். அந்த அளவுக்கு ஒன் சைடா இருந்திருக்கும். பண்ணதெல்லாம் சொல்லாதீங்க. ருத்துராஜ் உடுப்பா கையில ஒண்ணு டாப்ல கையில ஒண்ணு விழுந்துச்சு. கேட்சியா இப்படி போட்டு அடிக்கிறீங்கயா? நீயும் தானே அடிச்ச குரூப்ல. இங்க வந்து நல்ல வேஷம் போடாத, பத்தினி வேஷம் போடுற. 1000 பேசலாம். நம்ம ஒரு பொது வெளியில நியாயமா பேசணும். நீயும் பொது வெளியில பேசும்போது நியாயமா பேசணும். எல்லா பாஸும் டிக் பண்ணாங்கன்னா கேட்ச் புடிச்சிருந்தாதான் டிக் பண்ணதா அர்த்தம். 3 கேட்சுமே ஈஸி கேட்ச், கை மேல வந்து ஊந்துது அழகா. சரி, இப்போ நீ அடுத்த மேட்ச் ஆடுற. ஃபீல்டிங்கை தவிர பவுலிங் பேட்டிங் குட்டுங்க இந்த மேட்ச். கேகேஆர் பண்ண தப்பை இவங்க கேபிட்டலைஸ் பண்ணாங்க, அது வேணா சொல்லலாம். கேகேஆர் நான் எதுவும் கம்பேர் பண்ணவே மாட்டேன். கேகேஆர் தப்பு மட்டும் தான் பண்ணுவாங்க. அது நீங்க தப்பு பண்ணா கூட அதோட அவங்களும் நாங்களும் விடுவோம் கேட்ச்னு ஜாலியா விடுவாங்க. இந்த மேட்சை நம்ம பெருசா பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை. இந்த மேட்ச் அவ்வளவுதான். இந்த மேட்ச் ஜெயிக்க தான் போறாங்க. நம்ம முன்னாடி பேசுற மாதிரி ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, சிஎஸ்கேக்கு இதுக்கப்புறம் வந்து எல்லாம் வந்து வெற்றி மோகம் தான் நினைக்கிறேன். ஏன்னா டாப் 3 டீம்ஸ் கூட எல்லா கேமும் போயிடுச்சு. ஆர்ஆர் கூட மட்டும் இன்னும் ஒரே ஒரு கேம் இருக்குன்னு நினைக்கிறேன். சோ இல்ல ஆர்ஆரோட இல்லடா, டிசியோட மட்டும் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆர்ஆரோட இருக்கா? டிசியோட மட்டும் இருக்கா? டிசியோட மட்டும் தான் இருக்கு. ஒருத்தர் கூட மட்டும் இருக்கு. டிசியோட மட்டும் இருக்கு. ஆர்ஆர் பஞ்சாப் ஆர்சி 3 பேர் இல்ல. அப்புறம் அந்த ஆர்சிபி பஞ்சாப் முடிஞ்சிச்சு. சொங்கியான ஆர்ஆர் முடிஞ்சிச்சு நினைக்கிறேன். வின்னிங் மொமெண்டம்ல வந்தாங்க. வின்னிங் மொமெண்டம் வந்து இதுக்கப்புறம் வந்து அதாவது என்னன்னா மிடில் இருக்க டீம்ஸ் கூட தான் ஆடுவீங்க. சோ நீங்க எங்கயாவது 2 கேம் 3 கேம் அட்வான்டேஜ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் மேல வர வாய்ப்புகள் ஜாஸ்தி. புஷ் பண்ணி ஜெயிச்சோம்னா மேபி பிளே ஆஃப்ஸ். அதான் நான் சொன்ன மாதிரி இங்க 3 கப் இங்க 3 கப் போடலாம் கண்டிப்பா. கப்புக்கே போயிட்டியா நீ? இந்த கப் எல்லாம் போடலாம். அதான் டிசியோட தான் இருக்கு. இல்ல இந்த மேட்ச் கேட்ச் விட்ட மாதிரி அபிஷேக் சர்மாக்கோ இல்ல ஹென்ரிக் கிளாசனுக்கோ இஷான் கிஷனுக்கோ ஒரு கேட்ச் விட்டு பாத்தீங்கன்னா எத்தனை ஸ்டார்னு தெரியும். எல்லா டீமும் பண்றதுதான். அதுதான் நான் சொல்றேன். ஏதோ ஒரு அந்த டிசில நிசங்கா கேட்ச் விட்டோம்னா அடுத்த பாலும் கேட்ச் கொடுத்ததுதான். அந்த மாதிரி ஒரு 2 தப்பு பண்றதுதான். ஆமா, அந்த தப்புனால தோத்தாங்க. நான் இப்ப கேட்ச் விட்டனால தோக்கலையே. இந்த டீம் என்ன பண்ணாலும் தோத்துருவாங்க. கேட்காரு அதை விடு. எஸ்ஆர்எச் மேட்சும் ஜெயிக்கிறோம். அது எஸ்ஆர்எச் ரிவ்யூல பேசிக்கலாம். இப்போ ரிவ்யூல சிஎஸ்கே ஜெயிச்சிட்டாங்க. கன்வின்சிங்கான விக்டரி. கேகேஆர் நசிக்கிட்டாங்க. அவ்வளோதான். அடுத்தடுத்து வர்ற கேம்ஸில் இதே மொமெண்டம் கேரி பண்ணி அழகாக ஜெயிக்கணும். அவ்வளோதான், முடிஞ்சுது. இதுக்கப்புறம் பேச்சே கிடையாது சிஎஸ்கேக்கு. இதுக்கப்புறம் வெற்றி பாதை தான். ஆன் திஸ் வின்னிங் நோட் நம்ம இந்த வீடியோ முடிக்கிறோங்கிற. அவ்வளோதான்.
சரி பல்டானுக்கு மேல போயிட்டீங்க, அதை பத்தி ஏதாவது சொல்லுங்க. அதை மட்டும் பேசிட்டு போயிடும். அதை பத்தி பேசி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல, தூக்கம் வருது எனக்கு. ஒரு மேட்ச் அதிகமா பேசுற போடா நீனு. ஒரு மேட்ச் அதிகமா பேசுற. ஒரு மேட்ச் அதனாலதான் நான் பேச விரும்பல. இவர் வெங்கட் வாய்ஸ் கரெக்ட் வியூவர்ஸ் அது என்னன்னு பாருங்க. ஒரு மேட்ச் அதிகமா அப்படினா எல்லாம் நீங்க மட்டும் ஆடுங்கடா, நான் ஆடல மேல வச்சுக்கோ. ஆமா அவர் அழகா அதிகமா அடிச்சு பேசாத. மேட்ச் அதிகமா அடிச்சு தண்ணி வழியில இருக்கு. டேய் ஒரு மேட்ச் ஆடிட்டு பேசாதடா நீனே. ஒரு மேட்ச் அதிகமா அடிச்சு பேசாத. நாங்களும் ஒரு மேட்ச் ஆட்டு வரோம் சரியா? அடுத்து எம்ஐ மேட்ச் அடுத்து எம்ஐ மேட்ச் யார் கூட? எம்ஐ vs பஞ்சாப் Thursday. பஞ்சாப்கார வந்து முதுகுல Thursday தான். முதுகுல ஏறி போகும். அப்புறம் நான் வந்து பேசுறேன். அதுக்குதான் இந்த டயலாக் விட்டுறேன். ஒரு மேட்ச் அதிகம்னு போடா. நீ 5 நாள் 5க்கு 1 தான்டா இருப்ப. நாங்க 6க்கு 3 போயிடுவோம். நான் அப்ப வேற முட்டு குடுக்க வந்துருவேன்டா. அதுக்குள்ள கேட்டல நீ 5க்கு 1 தான் இருப்பியா, அவங்க 6க்கு 3 போயிடுவாங்களா? ஓ நீ முதல்ல முதுகுல முழுக்கு போய் எதுக்கு ரெடியா இருக்காங்க ஒருத்தன், அதுக்கு நீ ரெடி. அவங்க ஊருக்கே வேற போய் முள்ளன் பூரா அதுக்குள்ள வேற ரெடி பண்ணு. வான்கடையில வான்கடை வராங்களா? ஒரு சுட்ட சுட்ட எடுப்பாங்க பாரு உங்களை. வா அந்த மேட்ச் எம்ஐ ஜெயிச்சிருச்சுன்னா விட்டுலாம், எம்ஐ தோத்துச்சுன்னா எல்லாரும் இந்த ஸ்டெப் போடணும் அவன்கிட்ட வந்து வெங்கட் கிட்ட. சரி அது வந்து மேட்ச் நான் கூட சரி அடுத்த கேம் ஜெயிச்சிருவோம் வேற ஏதோ டீம் கூட ஆடுறாங்க தான் பஞ்சாப் மேட்ச் வச்சு நீ என்கிட்ட பேசுற. சொன்ன மாதிரி தெரிஞ்சுக்க வேண்டாமாடா, அப்புறம் டான்ஸ் கிடைக்காது அவங்களெல்லாம் பேசி விட்டுறேன்னு. டான்ஸ் கிடைக்காது அதான் அப்ப தோத்த அப்புறம் பேச முடியாதுன்றல தோக்கத்துக்கு முன்னாடி பேசிடலாம். போடா டேய் போடா போய் பிராக்டிஸ் பண்ற வேலையை பண்றா. அதுக்கு அடுத்த மேட்ச் குஜராத் கூட, அதுக்கு அடுத்த மேட்ச் உங்க கூட தான். வாங்க வாங்க அப்பதான் இருக்கு மான்கொம்பு சண்டை இருக்கு. அப்பதான் 23ஆம் தேதி. வாங்க வாங்க எலெக்ஷன் ஓட்டு போட்டு வந்து உங்களை வச்சுக்கிறேன். சரி ஓகே, ஓட்டு போட்டு அப்புறம் வச்சுக்கலாம். இப்ப நம்ம அடுத்து இன்னொரு மேட்ச் ப்ரிவியூல சந்திக்கலாம். அதுக்கப்புறம் பாப்போம். பாய் பாய். ஊர் சுத்தி பயவல நினைச்சா நாங்கெல்லாம் வயிறு நிறைய சாப்பிடணும், வஞ்சனம் இல்லாம உழைக்கணும். ஆஹா, அருமையான பாலிசி. கீப் இட் அப்.